அனைவருக்கும் வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நேற்று திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடத்தப்பட்டது. இந்த மாநாடு ஒட்டுமொத்தமான அரசியலையே வாயடித்து போகவும் பல பேரை வாய் விளக்கவும் வைத்திருக்கிறது. இதுவரைக்கும் திருச்சியில் இப்படி ஒரு மாநாடு எந்த கட்சி நடத்தி கிடையாது, இனி நடத்த முடியுமான்னு தெரியாது. அப்படி ஒரு மாநாட்டை நாம் தமிழர் கட்சி நடத்தியிருக்கிறது. அந்த மாநாட்டுடைய சிறப்புகள் குறித்தும் மாநாட்டில் எவ்வளவு மக்கள் கூடினாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தேர்தல் தேதி நெருங்க நெருங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கூட்டத்தை காட்ட மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாட்டில் கூட்டணி குறித்தும் தங்களுடைய தேர்தல் முடிவுகள் குறித்தும் எந்த தொகுதியில் அந்த கட்சி தலைவர் நிற்க போறாரு அப்படிங்கிறது குறித்தும் அறிவிப்பாங்க. அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி நடத்த போதுன்னு சொல்லி பல பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி நடத்தியது நாம் தமிழர் கட்சிக்கான மாநாடே அல்ல. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிற பொறுப்பை திருச்சியில் இருப்பதனால என்கிட்ட ஒப்படைச்சாரு. அப்போ இந்த அவர் சொன்னது ஒரே ஒரு தான், இது நம்ம கட்சிக்கான மாநாடு கிடையாது, இது நம் இனத்திற்கான மாநாடு, மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் மாநாடு என்று தலைப்பு வைத்தாலும் தமிழ் தேசிய திருவிழாவாக இந்த மாநாடு நடத்திடணும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. உலகத் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல திரண்டா, தமிழ் தேசியவாதிகள் ஒரே இடத்துல திரண்டா எப்படி இருக்கும், அவங்க எப்படி மாநாடு நடத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம காட்டிடணும். முதல்ல மாநாடுனா என்னன்னு தமிழ்நாட்டுக்கு காட்டணும், இந்தியாவுக்கு காட்டணும். மாநாடுங்கிற பேரில் இந்த ரோட் ஷோ பண்ணுறது, மாநாடுங்கிற பேரில் இந்த ரேம்ப் வாக் பண்ணுறது, மாநாடுங்கிற பேரில் வந்து கட்சிக்காரனை கூட்டு விட்டு கத்த விட்டு அங்கே பக்கத்துக்கு டாஸ்மாக்லாம் சேல்ஸ் அதிகரித்து விட்டு இந்த மாதிரி பண்ணுற அரசு கட்சிகள் மத்தியில், பொதுவாக அரசு கட்சிகள் இதுவரைக்கும் நடந்த எந்த கட்சியாக எடுத்துக்கோங்க, நாம் தமிழர் கட்சி தவிர்த்துட்டு எந்த கட்சியாக எடுத்துக்கலாம், மாநாடு அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் வாகனத்திற்கான காசை தலைமையிலிருந்து மாவட்ட செயலர்கள் ஒன்றிய செயலர்கள் கொடுத்துருவாங்க. மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு துணி வாங்கி கொடுத்துருவாங்க. மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு முழுமையான சாப்பாடு செலவை ஏற்றுக்குவாங்க. மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு கோட்டர் கோழி பிரியாணி தனியாக கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் தலைக்கு 1000 ரூபா பணம் கொடுத்துருவாங்க. ஆள் கிடைக்கலையா, சிப்காட்லேருந்து வட இந்தியில் யாராவது வந்தால் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து மாநாட்டுக்கு ஆளை கூட்டுருவாங்க. நார்த் இந்தியன்ஸை கடத்தி கூட்டு வருவாங்க. எப்போ 100 நாள் வேலைத்துக்கு போகிறவங்க டாடா ஏஸில் வச்சு இந்த சந்தைக்கு மாட்டை ஏற்றிட்டு போகிற மாதிரி மக்களை ஏற்றிட்டு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி வந்து நாம் தமிழ் செய்ய போகிறதும் இல்லை, கொடுப்பதற்கு பணமும் இல்லை. மாநாடு நடத்தினா மாநாட்டு திடலில் ஒவ்வொரு சேருக்கும் ஒரு பை, அல்லது ஹாட் பாக்ஸில் பிரியாணி, வாட்டர் பாட்டிலு, மாசா, மிக்சரு, முறுக்கு. மிக்சர் முறுக்கு எதுக்கு வைப்பாங்க, சைடிஷு. அவன் அங்கே தயாராகிடுவான். அதுக்கப்புறம் கடலை மிட்டாயி. அப்படி தான் நடத்துவாங்க. வர்றவன் தலைவர் பேசினாலும் சரி பேசணும் சரி அதை பற்றி கண்டிக்க மாட்டான், வருவான் போயிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு 1 மணி நேரம் வரணும், வந்துட்டு வாழைத்தார அதுட்டு போயிட்டு இருப்பான். அப்படித்தான் மாநாடை பார்த்துருப்பாங்க. நேற்று நாம் தமிழர் கட்சி நடத்திய மாநாட்டில் உளவுத்துறை ரிப்போர்ட் படி 9200 வாகனங்கள் திருச்சிக்குள்ளே வந்திருக்கு. திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட அந்த ஆலம்பட்டி புதூர்லேருந்து திருச்சி கருமண்டபம் வரைக்கும் கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் மொத்த சாலையும் முடங்கி போயிடுச்சு. 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உள்ளே போகிறதுக்கு பயங்கர டிராஃபிக்கு, போகவே முடியலை. சீமான் அவர்களே வந்து காவல்துறை பாதுகாப்போடு ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த திறந்து கூட்டு போயிருந்தோம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தாமதமாக இருந்தால் சீமான் அவர்களே 8 மணிக்கு தான் மாநாட்டத்திற்கு வந்திருப்பார். அந்த அளவுக்கு முழுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மொத்த வெறும் ஈசல் கூட்டம் போல எங்கிருந்து தான் வந்தீங்கப்பா, 6 மணிக்கு மேலே இப்படி துபுன்னு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு அதிகாரி சொன்னார். அதே போல் திண்டுக்கல்லிருந்து மாநாட்டு திடலை நோக்கி, இது திருச்சியிலிருந்து மாநாட்டு திடலுக்கு 23 கிலோமீட்டர், திண்டுக்கல்லிருந்து மாநாட்டு திடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர். அதில் வையம்பட்டி சுங்கச்சாவடிக்கு பிறகு ஒரு 13 கிலோமீட்டர் முழுமையாக சாலைகள் முடங்கியது. அவ்வளவு கூட்டம், காரு பஸ்ஸு அதுன்னு. உளவுத்துறை கொடுத்து 9300 வாகனங்கள்னா தன்னெழுச்சியாக வந்தவங்க. ஒருத்தெல்லாம் ஒரு ஆட்டோ டிரைவர் பக்கத்தில் ஏதோ கள்ளக்குறிச்சியிலேருந்து ஆட்டோவில் அவர் மனைவி அவங்க பிள்ளைங்க ஆட்டோ ஓட்டுநர் வந்துட்டார். தன்னெழுச்சியாக வையம்பட்டி பகுதியில் அந்த புதுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கட்சிக்காரங்க இல்லை, கட்சி கொடி கட்டலை பண்ண பதாக வைக்கல, அவங்களாம் வராங்க, குடும்பம் வந்துட்டாங்க. வந்தது உள்ளே போனவங்க யாரும் வெளியேறலை. கடைசியாக 9:30 மணிக்கு சீமானவர்கள் பேசி முடித்த பிறகு மாநாட்டு திரு விட்டு போகிறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. ஏன் மனசு வரலன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் இதுவரைக்கும் கடந்த 50,000 ஆண்டுகளாக தமிழ் மொழியை காக்க, தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்த எழுதிய, பாடிய,
தமிழ் முன்னோர்களை, மூத்தவர்களை, விடுதலை போட்ட வீரர்களை, மன்னர்களை எல்லாரையும் நாம் தமிழ்ச்சி பதாகைகளாக வச்சிருந்தாங்க. சீமான் சொன்னது வந்து நம்முடைய முன்னோர்கள்ல எல்லாரும் இருக்கணும். யார் நம் பெரியார்னு காட்டிக்கணும்டா. இந்த பெரியார்ல வேற எந்த பெரியாருக்கும் இடம் இருக்கக்கூடாது. பாரு காட்டு, இதுல உங்க பெரியாருக்கு இடமே இல்லைன்னு காட்டணும். அதுதான் நம்மளுடைய இதுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1300 அடி பதாகை. அதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் 10 அடி 10 அடி வச்சிருந்தோம். ஒரு பக்கம் வந்து நெருக்கி 154 பதாகைகள் ஒரு பக்கத்தில், இந்த பக்கம் அதே போல் அந்த பக்கம் 154, அதுலேயே வந்து 308 பதாகைகள் வந்துடுது. அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு வரிசை, மொத்தம் 3 வரிசையாக பதாகைகள் வச்சுருந்தோம். அதிலே அதுக்கப்புறம் திருப்பி அந்த பக்கம் 460க்கும் மேற்பட்ட பதாகைகள். அதுக்கப்புறம் மேடைக்கு பக்கத்தில் ஒரு 14 பதாகை. இதில் வந்து இது வரைக்கும் யாரும் வைக்காத முதல் சங்கத்தை யார் தோற்றுவித்தா, அது எந்த காலகட்டம், அந்த மன்னன் யார், இடைச்சங்கத்தை யார் தோற்றுவித்தா அந்த மன்னன் யார், அந்த காலகட்டம் என்ன, கடைச்சங்கத்தை யார் தோற்றுவித்தா அந்த மன்னன் யார், அந்த காலகட்டம் என்ன, இதை வைத்திருந்தோம். அங்கே தொல்காப்பியர், வள்ளுவர், ஔவை, திருமூலர், திருநாவுக்கரசர், அப்பர் சுந்தர், மாணிக்கவாசகர், ஆண்டாள் அப்படின்னு தமிழுக்காக யார் யாரெல்லாம் இருப்பாங்களோ எல்லாரையும் பதாக. இந்த பக்கம் 130 நாம் தமிழுடைய கொள்கைகள், அண்ணன் சீமானுடைய தத்துவங்கள், கோட்பாடுகள் அண்ணன் சீமானுடைய பதாகைகளை தங்கி மாநாட்டுக்கு முதன்மை நுழைவாயில் இது. அது எல்லாம் முதன்மை நுழைவாயில், தமிழ் நுழைவாயில், குறிஞ்சி, முல்லை, மருதன், நெய்தல், அண்ணா நுழைவாயில், கலைஞர் நுழைவாயில், பெரியார் நுழைவாயில் எல்லாம் போடுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் இல்லைப்பா, எங்களுக்கு தமிழ் நுழைவாயில் முதன்மை நுழைவாயில். அங்கே முருகன் வரவேற்றிருந்தார். இந்த பக்கம் குறிஞ்சி, முல்லை, மருதன், நெய்தல், பாயை, முருகன், மாயோன், தேவேந்திரன், இந்திரன், அப்புறம் வருண பகவான், வருணன், இப்படி அவங்க வரவேற்கிறாங்க. அந்த குறிஞ்சி, முல்லை, மருதன், நெய்தலில் என்னென்ன இருக்கு சிறப்புகள் இருக்கும் அது வைக்கப்பட்டுச்சு. இதை பார்த்துட்டு அந்த மக்களால் வெளியே போக முடியல. இது ஒரு பெரிய கொள்கை திருவிழாவாக மாறி. இந்த கொள்கை திருவிழான்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த கட்சியினுடைய தலைவர்களை காப்பி அடிச்சு வைப்பாங்க. ஆனால் உண்மையான கொள்கைக்காக வந்த கூட்டம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த மாநாடு காட்டிடுச்சு. திடலில் போடப்பட்ட 2,20,000 இருக்கைகளும், 2 லட்சம் போட்டிருந்தோம், 20,000 வந்து வச்சிருந்தோம். ஒரு தேவைக்கு ஏற்படும் 2 லட்சம் தான் போட முடிஞ்சுது. அதுக்கு மேலே திடலை நீட்டிக்க முடியல. அப்போ 20,000 போட்டிருந்தோம். அந்த 20,000 எடுத்து அவங்களே போட்டாங்க. 2,20,000 இருக்கைகள். இந்த பக்கம் 100 அடிக்கு ஒரு 1300 அடி ஒரு வாகனங்கள் வந்து போகணும், ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறதுக்காக விட்டுருந்தோம். அது முழுமையாக நிரம்பிச்சு. அதில் மட்டுமே கிட்டத்தட்ட 75,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் 70க்கு 1300 அடி, அதுவும் முழுசாக நினைச்சு. 10 அடி எனக்கு சீமா நடந்து வரணும், நடந்து வரலாம், இல்லை வேட்பாளர் அந்த வழியாக கூட்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு 10 அடி 2 பாக்ஸுக்கும் இடையில 10 அடி விட்டுருந்தோம். அந்த 10 அடி முழுமையாக நினைச்சு. ஒவ்வொரு பாக்ஸுக்கு இடையில 5 அடி விட்டுருந்தோம். அந்த 5 அடி நிரம்பிச்சு. 44 பாக்ஸு, ஒரு பாக்ஸுக்கு 5000 சேர், அதுவும் நிறைஞ்சி. இந்த 2 பக்கம் போடப்பட்ட தடுப்பு சுவர்கள் அதுவும் நிறைஞ்சி. நடைபாதையும் முழுமையாக நிறைஞ்சி. மாநாடு திடலுக்கு அந்த மேடைக்கு பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் மொத்தமாக எப்படி வச்சு பார்த்தாலும் அந்த 2 இடத்துல மட்டுமே ஒரு 25,000 பேர் 50,000 பேர் நின்றுருப்பாங்க. அவ்வளோ பெரிய எழுச்சி. அப்புறம் அந்த திடலுக்கு வெளியே கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இருந்தாங்க. அப்புறம் முதன்மை நுழைவாயிலுக்கு வெளியே 50,000 பேர். வர முடியாதவங்க மட்டுமே ஒரு 13 கிலோமீட்டருக்கு வேனு பஸ்ஸில் 13 கிலோமீட்டர் ஒரு 8:30 மணி வரைக்கும் உள்ள நுழைய முடியல. அது கிட்டத்தட்ட அண்ணன் சீமான் பேச ஆரம்பித்து வேட்பாளர் வரைக்குமே பல பேரால் உள்ள நுழைய முடியல. கடைசியாக வந்துட்டு வெளியிருக்காங்க. உளவுத்துறை சொன்னது ஏங்க ஒரு 1 லட்சம் பேருக்குள்ளே வருவாங்க அப்படின்னு முதல்ல சொன்னீங்க. அப்புறம் 2 லட்சம் இருக்கைகள்னு சொன்னீங்க. என்னங்க 5 லட்சம் பேரை திரட்டி வச்சிருக்கீங்க, எங்கேருந்துங்க திரட்டினீங்க? எல்லா ஊர்லேயும் கரண்டை கட் பண்ணிவிட்டு கிராமத்துலேருந்து மக்களை பூரா கூட்டு வந்தீங்களான்னு கேட்டார். 5 லட்சம் பேர் எப்படிங்க திரட்ட முடிஞ்சுது? வேனுக்கு எதுவும் காசு கொடுத்தீங்களா? கொடுக்கல. சாப்பாடு எதுவும் போட்டிங்களா? போடலை. அப்புறம் எப்படிங்க வந்தாங்க? மற்ற கட்சி கூட்டத்துக்கு ஆர்வக்கூடராக வருவான், ஆனால் எங்களுக்கு தன்னார்வலராக வருவான். ஏன்னா நாம் தமிழ் கட்சி இருக்கிற ஒவ்வொருத்தருமே தன்னார்வலர் தான். பொதுவாக ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா தன்னார்வலர்கள் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்பாங்க. அதாவது அவங்களே வந்து வேலண்டியர்ஸ், கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வேலண்டியர்ஸ் தாங்க. ஒரு கட்சியில் வந்து 600 பேர் வேலண்டியர்ஸ் கொடுப்பாங்க, 500 பேர் கொடுப்பாங்க. இந்த கட்சியே வேலண்டியர்ஸ் தான். கட்சியில் இருக்க அத்தனை பேருமே தன்னார்வலர்கள் தான், அவங்களே பண்ணிக்குவாங்க. அப்புறம் இந்த சேர் போடுறவர் கேட்டார், ஏங்க ஆனால் 2 நாள் ஆகுங்கண்ணா சேர் போடுறதுக்கு. நீங்கள் இப்போ சொன்னதா வெள்ளிக்கிழமை இரவு சொன்னதாங்க சேர் போட முடியும். 2 லட்சம் சேர்லாம் சாதாரணமாக இல்லைன்னா நீங்கள் கொடுத்துருக்கா, வெள்ளிக்கிழமை போட்டு, வெள்ளிக்கிழமை தூசி ஆயிருங்கன்னா போட முடியாது. கோயம்புத்தூர் அவர் சுரேஷ் அண்ணன், ட்ரிபிள் சுரேஷ் உடனே இல்லைண்ணா நீ வந்து வெள்ளிக்கிழமை இரவு போட்டுறேன், சனிக்கிழமை ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை இரவு போட்டு முடிக்கணும், இல்லை வெள்ளிக்கிழமை பகல் ஃபுல்லாக போட்டு வெள்ளிக்கிழமை இரவு போட்டால் தான் சனிக்கிழமை மாநாடு நடத்த முடியும் அப்படின்னாரு. நான் சனிக்கிழமை காலையில் நான் போட்டுக்கிறேண்ணா அப்படின்னா. அண்ணா 100 பேர் வேணுங்கண்ணா, மினிமம் 100 பேர் வேணுங்கண்ணா, இந்த பக்கம் 100 பேர் அந்த பக்கம் 100 பேர் வேணும்னா அது போட்டு முடிக்க 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகுனாரு. நான் பார்த்துக்கிறேண்ணே. வெள்ளிக்கிழமை மாலையில் பாதுகாப்பு படையிட்ட சொன்னோம் இதை சேரை போட்டுறணும் அப்படின்னு. அப்புறம் அங்கே நின்று இந்த பசங்க மாநாடு பார்க்க வந்தவங்க கான்ட்ராக்ட் தனியாக கொடுத்துருக்கு சேரை போட.
மாநாட பார்க்க வந்த தம்பிகளை சேர் போடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் ஆர்வமாக ஆளுக்கு 10 சேரை போட்டு பாதி நினைச்சாங்க. அப்புறம் சனிக்கிழமை காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு பாதுகாப்பு படை அண்ணன் பூமிநாதன் சொன்ன உடனே அவர் டீம் இறங்கி உள்ளே கூட்டு போனால் எல்லாரும் இறங்கி 1 மணி நேரத்தில் மொத்த சேரையும் போட்டு முடிச்சிட்டாங்க. சார் பின்னாடி இந்த மேடையில்னு பார்த்தா ஒரு 10 மணிக்கெலாம் சேர் போட்டாங்க. அவர் சொன்னார், எப்படிங்க இது அப்படின்னா, சேர் போடுறது முக்கியம் இல்லை, மாநாடு முடிஞ்சிருச்சு. மாநாடு முடிஞ்ச பிறகு எந்த கட்சிக்காரனும் செய்ய மாட்டான். அவன் சேரை உடச்சி போட்டு போவான், சேர் மேலே ஏற்றி போவான், முடிஞ்சால் 4 சேரை தூக்கிட்டு போவான். ஆனால் வந்தவங்க அத்தனை பேரும் யாரும் சொல்லலாம் செய்யலை, சேர் எடுத்து வைங்கன்னு. எல்லாரும் அந்த நாற்காலிகளை எடுத்து அடுக்கி 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 ஒரு ஓரத்தில் வச்சுட்டு போனாங்க. அதுதான் கொள்கை கூட்டம். கூத்தாடி கூட்டத்திற்கும் கொள்கை கூட்டத்துக்கும் ரசிக கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்திற்கும் சினிமா கூட்டத்திற்கும் சித்தாந்த கூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம். சரியா 4 மணிக்கு மாநாடு தொடங்குச்சு. 4 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் யாராவது ஒருத்தன் கத்துனா, ஒருத்தன் விசில் அடிச்சான், ஒருத்தன் கூப்பாடு போட்டான், ஒருத்தன் சீமான் பேரை சொன்னான், இது மாதிரி கத்துவாங்கல்ல, தளபதி தளபதி டிவிக்கேன்னு கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன கத்தல் கூட இல்லைங்க. பின் ட்ராப் சைலண்ட். எப்படி பின் ட்ராப் சைலண்ட்ல திரண்டது 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல திரண்டாலும் அவன் கொள்கைவாதியா இருந்தா அவன் எப்படி இருப்பான் என்பதற்குத்தான் இந்த திருச்சியில் நடந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு ஒரு சான்று. இது தமிழ்நாட்டுக்குரிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் பாடம். கோற்று கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம, வாகனத்துக்கு காசு கொடுக்காம, 5 மணிக்கு ஐயோ பின்னாடி பாதி நாற்காலி இருக்குன்னு சொன்னாங்க. 6:30 மணிக்கு வந்து பாருங்கடா எங்க படம் எவ்வளவு பெரிய படம்னு. ஒரு தலைவரை பார்க்க வர்றவன் காலந்து காத்து கிடப்பான், பேச்ச கேட்க வர்றவன் அவர் பேச கேட்கத்தான் வருவான். அவருக்கு தெரியும் சீமானன்னு எப்ப பேசுவார். சரி, அவர் 6:30 மணிக்கு பேசுவார். எத்தனை மணி வரைக்கும் பேசுவார்? 9 வரைக்கும் பேசுவார். 3 மணி நேரம் உள்ள இருக்கணும். அப்போ அதுக்கு தயாராக நம்ம போயிடுவோம் அப்படின்னு சரியாக வருவான். திட்டமிடல். 4 மணிக்கு மாநாடு ஆரம்பிப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். 3 மணிங்கிறது பறையிசை அடி சொல்கிறது முன்னாடியே வரணுங்கிறக்க 3 மணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். சரியாக 4 மணிக்கு பறை அடித்து மாநாடு தொடங்கப்பட்டது. தமிழருடைய ஆதிப்பறை, இது சாதி பறை அல்லன்னு சொல்லி பறை ஆதி தமிழ் பறையடா அடித்து பகை முகத்தில் அரையடான்னு சொல்லி சீமானுடைய கோட்பாடுகளுங்க பறை அடிக்கப்பட்டுச்சு. அது முடிஞ்ச உடனே ஒயிலாட்டம் முடிஞ்ச உடனே பரதநாட்டியம் முடிஞ்ச உடனே தற்காப்பு கலை முடிஞ்ச உடனே கருப்பு நாடகம். கருப்பசாமி இப்போ வந்தாருன்னா இந்த சூழலுக்கு கருப்பசாமி என்ன செய்வார் அப்படின்னு ஒரு உசிலம்பட்டியிலான 5 கோவிலான தலைமையிலான அந்த டீம் அதை ஒருங்கிணைச்சிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக இயக்குனர் அண்ணன் அருள் அவர்கள், பாரதிராஜா அவருடைய உதவியாளர், அவர் தான் அந்த கலை நிகழ்ச்சியில் ஒருங்கிணைச்சிருந்தார். இந்த சினிமா சாங் போடுறது, இந்த மாஸ் காட்டுறது அதெல்லாம் இல்லை. தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அடிப்படையில் தான் அந்த பறை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், பரதநாட்டியம், கருப்பசாமி நாடகம், அதே போல் நாம் தமிழ் 5 எழுச்சி பாடல்கள் அப்படி போடப்பட்டுச்சு. சரியாக நாம் தமிழ் கொடி முதல்ல தமிழ்நாட்டு கொடி, அப்புறம் விளக்கேற்றப்பட்டு தமிழ்நாட்டு கொடி, இங்கே சுடர் ஏற்றப்பட்டு நாம் தமிழின் கொடி என்று 100 அடி அந்த கொடியை பார்க்கும்போது உண்மையை அந்த இடத்துல அந்த தமிழ்நாட்டு கொடி ஏற்றும் போது சட்டுன்னு புல் அடிச்சிருச்சு. அது இயல்புலே நடந்துருச்சு. அப்படி அந்த இவ்வளோ பெரிய கொடியை நம்ம கேரளா மாநிலத்துக்கு கொடியேற்றப்படுது, ஆந்திராவில் ஆந்திர மாநிலத்துக்கு கொடியேற்றப்படுது, கர்நாடகாவில் மிகச்சிறப்பாக கன்னட மக்கள் அந்த கொடியை ஏற்றுறாங்க, மஞ்சள் சோப்பு கொடியை. மஞ்சள் சோப்புனா நீங்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, மஞ்சள் சோப்பு கொடியை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மொழிப்போருக்காக போராடியது தமிழ்நாடு, மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கும் முதலில் போராடிய தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் எல்லை பிரிப்பு போரில் உறுதியாக நின்ற தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் இல்லை, தமிழ்நாட்டுக்கு பேர் வச்ச நாளை தமிழ்நாடுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்குது ஒரு கூட்டம். தமிழ்நாடாக பிரிந்த நாளை, மொழி வழியாக மாநிலம் பிரிந்த நாளை நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும் என்று சீமானவர்கள் 2018 இந்த தமிழ்நாட்டு கொடியை முன்னோர்கள் சேர சோழ பாண்டிகள் ஏந்திய கொடியை ஒருங்கிணைத்து ஒரு கொடியாக சீமானவர்கள் ஏற்றுறாங்க. அது தமிழக அரசார் 2018 தடை செய்யப்பட்டு அந்த கொடியெல்லாம் இறக்குனாங்க. நாங்கள் ஏற்றுற இடத்துல இறக்குனாங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சி புத்தூர் 4 ரோடு பக்கத்தில் நான் போய் ஏற்றும் போது இறக்கி காவல்துறை வழக்கு போட்டாங்க. ஆனால் எந்த காவல்துறை எந்த திருச்சியில் இந்த தமிழ்நாட்டு கொடியை ஏற்றுவதற்கு தடை போட்டாங்களோ அந்த திருச்சியில்
திருச்சி முழுக்க தமிழ்நாட்டு கொடி மட்டும் 6000 கொடி பறந்துச்சு. அதில் ரொம்ப சரியாக இருந்தால் சீமான் சொன்னது, தம்பி மாநாடுங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம கொடி தான். கொடி திருச்சி முழுக்க பறக்கணும், என்ன செய்வே செஞ்சுக்கோ. ஆனால் கொடிக்கு மட்டுமே குறைந்தபட்சம் ஒரு 50 லட்ச ரூபா வருதுண்ணே, பண்ணு பார்த்துக்கலாம், அண்ணருக்கம் பார்த்துக்கலாம், நம்பிக்கையாரு அப்படின்னாரு. என்னென்ன இப்போ கொடிக்கு மட்டுமே பார்த்துக்கலாண்டா, அந்த பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற அந்த உற்சாகமும் அவர் கொடுத்த நம்பிக்கையும் தான் இதை வந்து இயங்க செய்தது. அப்போ திட்டமிட்டு 18,000 கொடிகள், அதில் 10,000 கொடிகள் நாம் தமிழ் கட்சியின் கொடி, 4,000 கொடி விவசாய கொடி, 4,000 கொடி தமிழ்நாட்டு கொடி என்று பிரித்து இது ஒரு 2 மடங்குனா அது ஒவ்வொரு மடங்கு போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்றது இவ்வளோ கொடியா அப்படின்னாங்க. நம்ம கொடியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. எங்கெல்லாம் கொடி முடக்கப்பட்டுச்சோ அங்கெல்லாம் கொடி பறக்கணும், எங்கள் கொடி பறக்கிறத வேற எவன் கொடியும் பறக்கூடாதுன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கொடியை திட்டமிட்டோம். அது உண்மையிலே அந்த கொடியை ஒரு 100 அடி கம்பத்தில் ஒரு 15க்கு 10 அகலத்தில் அந்த பெரிய கொடி ஏற்றப்படும் போது அந்த பாட்டு பாடும்போது ஒரு பெரிய மெய்சிலிப்பு ஏற்பட்டுச்சு. அதே போல தான் நாம் தமிழ் கட்சி கொடி. இப்படி ஒவ்வொன்றும் திட்டமிட்டு நடத்தப்படி இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அரசியல் கட்சியும் இப்படி 200 அடியில் 200 எல்இடி போட்டதே கிடையாது. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையும் கிடையாது. அவங்க என்ன பேர் என்ன கொள்கையை காட்ட போகிறாங்க, அந்த கட்சித்தரோட முகத்தை காட்டுவாங்க, இங்கே ப்ராம்ப்ட் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை துண்டு சீட்டு இல்லை A4 சீட்டு. சரியாக 7 மணிக்கு பேச ஆரம்பித்தார், 9:30 மணி வரைக்கும் பேசினார். 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரத்தில் 1 மணி நேரம், அரை மணி நேரம் தான் வேட்பாளர் அறிவிப்பு. 8:45 வரைக்கும் சீமான் பேசிட்டு தான் இருந்தாங்க. 1.25 மணி நேரம் பேசினாங்க. 1:50 கிட்ட பேசினாங்க. ஒரு இடத்துல கூட சின்ன ரெஃபரன்ஸ் கூட ஒரு பேப்பர் கிடையாது, ஒரு துண்டு சீட்டு கிடையாது. இப்போ பல பேருக்கு பதட்டமே அதுதான் இருக்கும். மாநாடு கூட்டமோ, மாநாட்டில் கூடிய பதாகைகளோ, மாநாட்டில் வச்ச விளக்குகளோ, மாநாட்டில் வச்ச கொடிகளோ இல்லை, அந்த வாகனங்களோ இல்லை. எப்படிங்க 1.25 மணி நேரம் ரெஃபரன்ஸ் இல்லாமல் பேசுகிறாரு? 10 நிமிஷம் பேசுறதுக்கு 10 தடவை குனிந்து மேடைக்கு கீழே பேப்பரை படிக்கிற தலைவர்களுக்கு மத்தியில் இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் என்று நான் வந்தால் என்ன செய்வேன், பிரச்சனைக்கான தீர்வு என்று 1.25 மணி நேரம் ஒருத்தர் நின்று கொண்டு ஒரு துண்டிச்சிட்டு நம்ம பேச முடியும்னா அது அந்த சீமானால மட்டும்தான் முடியும். அதனால தான் அந்த பேச்சை கேட்கத்தான், அந்த கொள்கையை கேட்கத்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது. இதில் என்னன்னா இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 84 கிலோமீட்டருக்கு சாலைகளை கொடி கட்டியாச்சு, பதாகைகள் வச்சாச்சு, பெரிய 200 அடி எல்இடி மேடை போட்டாச்சு, 200க்கு 60 மேடை போட்டாச்சு, வேட்பாளர்கள் தயாராக வந்துட்டாங்க, எல்லாம் தயாராகிடுச்சு. திடீர்னு வானிலை அறிவிப்பு மழை வந்துரும்னாங்க. இவ்வளவு செலவு பண்ணிட்டீங்க, மழை வந்தால் தொந்தரவு ஏற்பட்டதா, மழை வந்தால் கூட்டம் கலைஞ்சிடாதா அப்படின்னாங்க. மழை இல்லை, மிகப்பெரிய புயலே வந்தாலும் இந்த கூட்டம் கலையாது. எல்லா அரசியல் கட்சி கூட்டத்திலையும் காசு கொடுத்து கூட்டு வருவாங்க. காசு கொடுத்து டாடா ஏசுகளில் வாகனத்துக்கு ஏற்பாடு பண்ணி சாப்பாடு கொடுத்து இரவு சரக்கு கொடுத்து எல்லாம் கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு அவனுக்கு நேரம் முடிஞ்சவொடனே அவன் கிளம்பிட்டே இருப்பான். 8 மணிக்கு கடையை சாத்திடுவாங்கன்னு அவன் கிளம்பிட்டே இருப்பான், வருவான், போயிட்டு இருப்பான். அவனுக்கு இங்கே கேட்க வேண்டிய தேவை எதிர்ப்பு இல்லை, அவன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சித்தலைவர் முகம் பதாகைகள் இருக்கும், இந்த முகத்தை எவ்வளவு நேரம் பார்க்கறது அப்படின்னு அவன் கிளம்பிடுவான். இங்கே இருந்தது எல்லாமே தமிழ்நாட்டிற்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் பண்பாடுக்காக, தமிழ் கலாச்சாரத்திற்காக உழைத்த தலைவர்கள்.
ஒரு 5 பேரை களவாண்டு கொள்கை திறனை வச்சுக்க ஒருத்தருக்கே எவ்வளோ திமிரு இருக்கும்னா 570 பேரை வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளவு இருக்கும். அது அத்தனை பேரும் உளமாற உள்ளார்ந்து ஒவ்வொருத்தையும் பார்த்து இதுக்கு மட்டும் 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் யார் யாரை வைக்கணும், எப்படி வைக்கணும், அவங்களுக்கு என்னென்ன வாசகங்கள் போடணும், படங்கள் குவாலிட்டியாக இருக்கணும், தரமாக இருக்கணும். சிலதை வந்து புகைப்படமே இல்லை. இப்போ இந்த முடத்திருமாறன் பாண்டியன், தேர்மாறன், காய்ச்சினவெழுதி, முதல் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய மாமன்னன் காய்ச்சினவெழுதி பாண்டியன், அவனுக்கெல்லாம் புகைப்படம் இல்லை. மாமன்னர் அவர் புகைப்படம் இல்லை, எல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்போ ஏஐ தொழில்நுட்பத்தில் தம்பி மணி, எடிட்டர் மணி தான் அதை பண்ணி கொடுத்தாரு. அதே போல் வடிம்பளமன் என்ற பாண்டியன் எந்த காலகட்டம்னு தெரியல, அதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முதலாக தமிழ்நாட்டில் கப்பல் கட்டி அதில் முத்துக்களையும் பவளங்களையும் கிரேக்கத்திற்கு ஏற்றுமதி செய்த மன்னன் வடிவம்பன் என்ற பாண்டியன். அவருடைய புகைப்படம்லாம் இல்லை. அது ஓவியர் மருது ஓரளவுக்கு வரைஞ்சிருப்பார். அதை டிராஃப்ட் பண்ணி அதை வச்சு ஏஐயில் வந்து டிராஸ்கி மருது ஐயா வரைஞ்ச ஓவியத்தை தான் அதை பயன்படுத்தணும். அப்படி ஒவ்வொரு ஓவியங்களும் ஒவ்வொரு புகைப்படங்களும் தேர்ந்தெடுத்து வெறும் கூகுளில் டவுன்லோட் பண்ணல, ரெஃபரன்ஸ் பார்த்து இது உண்மையானதானா, இது வந்து ஏற்கனவே பயன்படுத்தியிருக்காங்களா, இது யாராவது ஓவியம் வரைஞ்சிருக்காங்களா, இதுக்கு சான்றுகள் இருக்கா, இது இவங்க படம் தானா. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா புலித்தேவன் படம், வெள்ளைத்தேவன் படம், மயிலப்பட்டு சரி படம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாழை வச்சு நிற்பாங்க, நல்லா கட்டணம் கொடுப்பாங்க, மாறி வந்துடும். மருதுபாண்டியில் பார்த்தா சில மருதுபாண்டி ஒரே மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா தீரன் சின்னமலைக்கும் அதே புகைப்படத்தை போட்டு வச்சுருப்பாங்க இணையத்தில். அப்போ அதெல்லாம் இல்லாமல் அந்த ரெஃபரன்ஸை சரியாக வச்சு கூகுளில் டவுன்லோட் பண்ணாமல் இருந்த புகைப்படங்களை ஏற்கனவே பயன்படுத்தின புகைப்படங்களை வச்சு அந்த சிலைகள் இருக்கிற சிலைகளோடு ஒப்பிட்டு சரியாக இருக்கான்னு பார்த்து அப்படி அதுக்கு தான் காலதாமதம் ஆச்சு. அப்புறம் அந்த பதாகையில் சரியாக வைக்கணும். தொல்காப்பியரை முன்னாடி, திருவள்ளுவரை பின்னாடி, அவை அந்த பக்கம் அப்படி வச்சிட முடியாது, சும்மா வச்சு விட்டுக்க முடியாது. ஒவ்வொன்றையும் அந்த காலவரிசை எப்படி வரணும். அதுலேயும் சிலது மாறிடுச்சு, அவங்க அவசரப்பட்டு அந்த பதாகை வைக்கிறவங்க ஏற்றிட்டாங்க. நம்ம இரவு சில நேரங்கள் இல்லை அப்படிங்கும் அதுக்கு ஒரு இன்சார்ஜை போட்டு வச்சுருந்தோம். தமிழ் மிச்சு பாசை கார்த்தி தம்பி மகிழன் வந்து அதை ஒருங்கிணைச்சாங்க. அந்த பதாகையில் வைக்கிறத மிக சிறப்பாக அவங்க ஒருங்கிணைச்சாங்க. அப்புறம் அவங்க ஒருங்கிணைச்சாலுமே பதாகையில் திடீர்னு அவங்க சாப்பிட போகிற கேப்பில் ஒரு 4 பதாகை ஏற்றி விட்டுருவாங்க. இப்போ இது இங்கே வரணுமே சார், ஏற்றியாச்சு சார், இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படிம்பாங்க. அப்படி ஒரு 2 மிஸ் ஆகிடுச்ச ஒழிய மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு அதை நேர்த்தியாக வச்சுக்கோம். அதில் தான் கிட்டத்தட்ட 4 நாட்கள் இந்த பதாகை வைக்கிறதுலே போயிடுச்சு. இப்படி திட்டமிடல் எல்லாருடைய கூட்டு முயற்சி. சீமான் வந்து இதை நடத்துங்கன்னு சொல்லி அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ்டியும் என்டையும் ஒப்படைச்சாரு. ஆனாலும் இது கூட்டு முயற்சியில் எல்லாருடைய முயற்சியில் தான் இந்த மாநாடு இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிக்குது. நேற்று பல பேருக்கு தூக்கம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். பல பேருக்கு நெஞ்சடைப்பு லைட்டாக வந்ததாகவும், பல பேருக்கு வாயடைச்சு போனதாகவும், சில பேர் வாயை பொழந்ததாகவும் கேள்விப்பட்டேன். அதே போல் ஊடகங்கள் வந்து நாம் தமிழ்ச்சி புறக்கணிக்குது தாண்டி ஊடகங்கள் இன்னைக்கு வந்து பெய்டு சேனலாக மாறிடுச்சு. அதான் வேற வழி இல்லாமல் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க ஒரே வருமானம் இது போல் அரசியல் கட்சிகள் விளம்பரதாரர்களுடைய ரெவென்யூ தான் அவங்களுடைய ஒரே வருமானம். ஏன்னா ஊடகத்தினு எந்த சக்ஸஸ் ரேட்டோ இல்லை அவங்க பெரிய ரெவென்யூ, அவங்க சம்பளம் கொடுக்குற கூட ரெவென்யூ இல்லைங்கிறத யதார்த்தம். அது கொடுக்கறதுக்கு நாம் தமிழ்ச்சியில் பணம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம விளம்பரங்களை ஹலோ எஃப்எம்ல, தந்தியில், மாலை முரசில் நம்ம விளம்பரம் கொடுத்துருந்தோம், அதுக்கு பண்ணியிருந்தோம். மற்றபடி ஊடகங்களுக்கு கொடுக்குற அளவுக்கான நிதி இல்லை, அதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி எல்லா ஊடகங்களுமே அண்ணன் சீமானுடைய பேச்சை, வேட்பாளர் அறிவிப்பை போட்டிருந்தாங்க. மிக முக்கியமாக ஏஎன்ஐ வந்து இந்தியா முழுக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊடகம். ஏஎன்ஐ வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மாநாட்டை எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணாங்க. வேட்பாளர்களை பேட்டி எடுத்து இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதே போல் இந்த ட்ரோன் ஷாட், அந்த முதல் நாள் ட்ரோன் ஷாட் எடுத்தது ஏஎன்ஐ தான், நாம் தமிழர் கட்சியோடு எடுக்கலை. ஏஎன்ஐ எடுத்து போட்டதை எல்லா தொலைக்காட்சியும் எடுத்து உண்மையிலே ஏஎனுடைய செய்தியாளருக்கும் அந்த ஊடகத்தாருக்கும் நம்முடைய நன்றிகள். அதே போல் புதிய தலைமுறையாக இருக்கட்டும், நியூஸ் 24/7 இருக்கட்டும், பாலிமோராக இருக்கட்டும், பல்வேறு ஆதன் தமிழாக இருக்கட்டும், பல்வேறு ஊடகங்கள் வந்து களத்தில் நிறைய, அதாவது தினத்தந்தி, தினமலர், மாலை முரசு எல்லாருமே களத்தில் நின்று செய்திகளை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்முடைய நன்றி. உழைத்தவர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்து இரவு பகல் பாராமல் உழைச்சது அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ். கிட்டத்தட்ட நான் கூட வந்து சென்னை, திருச்சின்னு மாறி போயிட்டு இருந்தேன். நிதி வசூல் பண்ணுறது, அந்த பக்கம் வந்து டிசைன் பண்ணுறது, கொடி ஆள் கொடுக்குறது, இப்படி ஃபோன்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 30 நாளாக அந்த களத்துக்கு ஆலம்பட்டி புதருக்கும் திருச்சிக்குமா அலைஞ்சி அந்த திடலை சரி பண்ணி 25 நாள் அதை எல்லா வேலையும் ஒருங்கிணைச்சது அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள். அதே போல் தம்பி சலீம் ஒரு 5 நாளாக தூங்கவே இல்லை, 5 கண்டினியூஸாக தூங்காமல் ஒருத்தர் வேலை பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். நானுமே இது வரைக்கும் தூங்காமல் இருந்தே கிடையாது. 10 மணிக்கு படுத்தா 10 மணி, அப்படி படுத்த 5 நிமிஷம் தூங்க வரும். 1 மாதமாக தூங்கணும்னு நினைக்குது, உடம்பு தூக்கத்தை கேட்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கண் எரியுது, ஆனால் தூக்கம் வரமாட்டேங்குது. எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, இதை பண்ணிடணும், அந்த வெறி, அந்த இன்டென்ஷன், அந்த ஒரு இலக்கு,
நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து எந்த நோய் இருந்தாலும் சைனஸ் பிரச்சனை இருக்குது, தும்மல் வரும், பனி ஒத்துக்காது, ஆனால் பனி பெஞ்சிருக்கு நான் நின்று இருந்தேன். அப்போ ஒரு இலக்கு இருக்குது, ஒரு வேலை இருக்குன்னா நம்ம உடம்பு நம்மளை வந்து தயார்படுத்தி வேலை செய்ய வைக்கும் அப்படிங்கிறத இந்த 10 நாளில் உணர்ந்தேன். நமக்கு ஒரு வேலை இருக்குது, நமக்கு ஒரு தேவை இருக்குது, நம்ம வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னா என்ன தான் நமக்கு பிரச்சனை இருந்தாலும் என்ன தான் கால் வலிச்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கால் வலி 1 கிலோமீட்டர் இந்த மேடைக்கும் அங்கேயும் 1 கிலோமீட்டர் நுழைவாயிலுக்குமே 1500 அடி கிட்ட போயிட்டு நடந்து போயிட்டு வந்தோம் 1:30 மணி 2 மணிக்கு. அப்போ அந்த வேலை உற்சாகத்தில் அது எதுவுமே தெரியல. இப்போ தான் தெரியுது. இப்போ தான் ஸ்பேர் பார்ட்லாம் கொஞ்சம் லைட்டாக கலர் இருக்குது, நாளைக்கு பட்டிட்டிங் நீ பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது அது எதுவுமே தெரியல. இப்படி பல பேர் சலீம் அவர்கள், அப்புறம் சந்தோஷ் மகிழன் விருகம்பாக்கத்துடைய வேட்பாளராக நேற்று சீமான் அவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த 1 மாதமாக என் கூட சேர்ந்து இந்த களத்தில் மிகச்சிறப்பான பணிகளை வந்து ஒருங்கிணைச்சார். அப்படி அதே போல் கொடி கட்டுறவங்க அவங்க கான்ட்ராக்டர் தான் கொடுக்குறோம், அதனால் மிக நேர்த்தியாக கட்டி கொடுத்தாங்க. சவுண்ட் சர்வீஸு, மேடை ஒருங்கிணைப்பு செஞ்சவங்க எல்லாருமே வந்து பணத்திற்காக வேலை செஞ்சு இது நம்ம இனத்துக்காக வேலை செய்கிறோம். கான்ட்ராக்டர் கமிஷனாக நம்ம மற்ற இடத்துல பார்த்துக்கலாம், ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு நாம் உண்மையாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் உளமாற அவங்க ஒரு மாநாடு நடத்தினா அவங்க அந்த கட்சியில் இருந்தால் எப்படி பண்ணுவாங்களோ அப்படித்தான் இந்த மாநாடு நடத்தாங்க. அதனால் அந்த கூட்டு முயற்சினால தான் இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியப்பட்டுச்சு. அதே போல் மிக முக்கியமாக நாம் தமிழ் கட்சியுடைய பாதுகாப்பு பாசறை, முன்னாள் படை வீரர்கள் பாசறை, அதை வந்து அண்ணன் பூமிநாதன் ஒருங்கிணைச்சார். நாம் தமிழ் கட்சியுடைய பாதுகாப்பு பாசறை என்பது இந்த பவுன்சர்ஸ் மாதிரி கிடையாது. மக்களை இடையூறு பண்ணுறது, வரக்கூடாது இவங்க வரக்கூடாது சொல்ல மாட்டாங்க. மக்களை சீமானோடு அணுகிடுவாங்க. பாதுகாப்பு என்பது அண்ணன் சீமானுடைய பாதுகாப்பை தாண்டி மக்களுடைய பாதுகாப்பு. மக்களுக்கு எதுவும் இடையூறு கூடாது, அவங்களுக்கு எதுவும் கூட்டணி சேரக்கூடாது, அவங்க எதுவும் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற மிக நேர்த்தியாக அண்ணன் சீமானுடைய பாதுகாப்பு, முக்கிய பொறுப்பாளருடைய பாதுகாப்பு. இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே அந்த வாகனத்தை கொண்டு வந்து அண்ணன் சீமானவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் ஏற்றி கொண்டு திருப்பி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் தான் ரொம்ப யோசித்தேன். ஆனால் உண்மையிலேயே நேற்று பாதுகாப்பு பாசறை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைச்சாங்க. கிட்டத்தட்ட 600 பேர் அந்த பாதுகாப்பு படையினுடைய பாசறையினுடைய உடை அணிந்திருந்து களத்துக்குள்ளே இருந்தாங்க. அவங்க இருந்ததுனால தான் இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தும் அது எந்த நெரிசலும் ஏற்படாமல், ஒருத்தர் கூட கீழே விழாமல், ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படாமல் வாகனங்கள் போய் வாகனங்கள் வந்து சரியாக நிற்கணும். நாம் தமிழ் கட்சியுடைய பாதுகாப்பு பாசறை தான் உண்மையிலே அவங்களுக்கு நம்முடைய ராயல் சல்யூட்டு. இப்படி எந்த கட்சியிலையும் ஒரு பாதுகாப்பு பாசறை கிடையாது. போலீஸ் வந்து ஒருங்கிணைப்பாங்க, பவுன்சர்ஸ் வச்சு ஒருங்கிணைப்பாங்க, அதான் நடக்கும். கட்சிக்காரன் பண்ணவே மாட்டாங்க. கட்சிக்குன்னு ஒரு பாதுகாப்பு பாசறை பண்ணவே பண்ணாது. அந்த கட்சி தலைவருடைய செக்யூரிட்டி 2 பேர் நிற்பாங்க, அதுவும் காசு கொடுத்து நிப்பாட்டுவாங்க. காசு கொடுக்காம, சரியாக சாப்பிடாம, சரியாக தங்க இடம் இல்லாமல், அதை பற்றிலாம் கவலைப்படாமல் தன்னெழுச்சியாக கட்சி ஒரு பாசறை கட்டமைச்சிருக்குது. நமக்கு வேலை பாதுகாப்பு மட்டும்தான், அதை சரியாக பண்ணாங்க. அதனால தான் இந்த கூட்டம் இவ்வளோ பெரிய நேர்த்தியாக முடிஞ்சது. எல்லோருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது. ஆனால் மிக முக்கியமாக இந்த மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு அக்டோபர் மாதமே அண்ணன் சீமானவர்கள் சொல்லிட்டாங்க. அதிலிருந்து இப்போது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்தது அண்ணன் தேவா அவர்கள். பொருளுதவி, காவல்துறை சார்ந்த அனுமதிக்கு வந்து சொல்வது, இதெல்லாம் வந்து அண்ணன் தேவா ஒருங்கிணைச்சாங்க. அதே போல் காவல்துறை அனுமதி, தீயணைப்புத்துறை அனுமதி, மின்சாரத்துறை அனுமதி என்று 30 நாட்களாக அனுமதிக்கு மட்டுமே வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் அந்த பணியை செஞ்சார். அதே போல் ஹிமாயின் அவர்கள், தம்பி ஐடிவிங்க மதன், இப்படி நிறைய பேர் வந்து சின்னதாக உதவிகள் செய்ய போய் தான் அந்த மாநாடு நேர்த்தியாக வந்துச்சு. எல்லாருடைய கூட்டு முயற்சி தான் ஒரு வெற்றியை வந்து எப்பவுமே சாத்தியப்படுத்தும். இந்த மாநாட்டினுடைய ஒட்டுமொத்தமான செய்தி என்னன்னா, நாம் தமிழர் கூடாரம் காலி ஆயிருச்சு, நாம் தமிழர் வாக்குகள் சரிஞ்சிருச்சு, இவர் வந்த பிறகு 8.2 இந்த 0.2 மாறிடுச்சு, கருத்து கணிப்பில் இல்லாதவர்களுக்கு போயிடுச்சு, சீமான் இருந்த இளைஞர்கள்லாம் இந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னவன் அத்தனை பேருக்கும் நேற்றைய மாநாடு ஒரு செய்தியை கடத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்தை எவனாலையும் எந்த கொம்பனாலையும் கை வைக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் அது தலைவர் பிரபாகரனுக்காக விழுகிற வாக்குகள். அது தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் கலாச்சாரத்திற்காக, தமிழ் பண்பாட்டிற்காக, தமிழ் தேசியத்திற்காக அண்ணன் சீமான் நிற்பதால் அவருக்காக விழுகிற வாக்குகள். அதை யாராலையும் எப்போதும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, தொல்லை பண்ண முடியாது, தொட முடியாது. அது ஒரு காணொளி போட்டாங்க, ஒரு பாட்டு, ஒரு புலி ஓடி வரும் 1.2 4 7.2 8.2 அப்படின்னு புலி வந்து நிற்கும். புலி நகத்துலேருந்து அப்படியே சீமானுடைய ஷூ வந்து சீமான தலைமை செய்து நிற்பார். உண்மையிலே மெய் சிரித்துச்சு, அதுதான் உண்மை. அப்படி புலி பாய்ச்சலில் போய்கிட்டு இருக்கு. புலி பாய்ச்சல் போகும்போது அணிலாவது கொசுவாவது அடித்து காலி கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த புலிப்பாய்ச்சல் இடையில் இந்த அணில் கும்பல்கள் உண்மையிலே அணில் 65 போடப்படும் அப்படிங்கிறத இந்த கூட்டம் காட்டிடுச்சு. இந்த கூட்டம் எங்கேயும் போகாது. அவன் தலை ரசிகனாக இருப்பான், தளபதி தொண்டனாக இருப்பான்னு சொல்கிறாங்கல்ல, இவன் தளபதி ரசிகனாக இருப்பான், எவனவனாக இருப்பான். ஆனால் அவன் தளபதி இல்லை, அவன் தலைவனாக ஏற்றுக்கொண்டது
தமிழ் தேசிய இனத்தினுடைய தளபதியாக தலைவனாக இருந்த தேசிய தலைவரை தான். அந்த படையை யாராலும் தொல்லை பண்ண முடியாதுங்கிறத தான் இந்த கூட்டம் காட்டியிருக்கிறது. இது ஒரு எழுச்சி கூட்டம், பேரெழுச்சி கூட்டம், இது இனத்திற்காக கூடிய கூட்டம், இது கொள்கை கூட்டம், இது ரசிய கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம், இது சினிமா கூட்டம் அல்ல, இது சித்தாந்த கூட்டம், இது கூத்தாடி கூட்டம் அல்ல, இது கொள்கை மறவர்களின் கூட்டம் என்பதை இந்த மாநாடு காட்டிவிட்டது. இதனால தான் பல பேர் பதறிட்டாங்க. நமக்கு எல்லா கட்சியும் நண்பர்கள் இருக்காங்க, அவங்களாம் கூப்பிட்டு என்னங்க நாங்கெல்லாம் மாநாடு போடுக்கு என்ன பாடுபடுறோம், நீங்கள் என்னங்க இப்படி ஒரு சரசரன்னு பண்ணி முடிச்சிங்க, எப்படிங்க பண்ணீங்க, எப்படிங்க இது பண்ணீங்கன்னு பல பேர் கேட்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா யாரையும் வான்னு அழைக்கலாம் செய்யலை, அவங்க சரியாக தெரியும் இது இந்த இடத்துல நமக்கு தேவை இருக்குது. நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் வரலாற்றில் இந்த மாநாடு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக ஒரு முதன்மை புள்ளியாக இருக்கும். இதிலிருந்து நாம் தமிழர் கட்சியுடைய எழுச்சி பேரெழுச்சியாக தொடங்கும். நாம் தமிழர் கட்சியின் சட்டசபை கணக்கு எழுதி வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இதை வேணால் கட் பண்ணி புக்மாரில் போட்டு வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியின் சட்டசபை கணக்கு 2026 தொடங்குகிறது. ஒத்த ஆளா இல்லை, பெரும் படையோடு அண்ணன் சீமான் சட்டமன்றம் போவார். அதற்கு இந்த மாநாடு சான்றா அமையும். தமிழ் தேசியம்னா ஒரு ஜோல்னா பையை போட்டுக்கிட்டு ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அதிகபட்சம் தமிழ் தேசிய மாநாடுங்கிறது 150 பேர் தருவாங்க. அதான் தமிழ் தேசிய மாநாடு. 150 பேர் தரனா பெரிய விஷயம் அப்படின்னு இருந்துச்சு எந்த காலத்தில், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தமிழ் தேசியத்தை அரங்குக்குள்ள முடங்கி கிடந்த தமிழ் தேசியத்தை தெருவுக்கு கொண்டு வந்து, பொது வழிக்கு கொண்டு வந்து, அதை வெகுசனப்படுத்தி, அதை ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட முதல்ல சேர்த்தாரு, அப்புறம் லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட சேர்த்தாரு, அப்புறம் கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்காரு. இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். இன்னைக்கு சீமானில் பல விமர்சனங்களை பண்ணுவான் பல பேர். ஆனால் இந்த கூட்டம் அண்ணன் சீமானுடைய லட்சியத்திற்காக, அவர் நிற்கிற அந்த கொள்கைக்காக கூடிய கூட்டம் மட்டும்தான். உறுதியாக ஒருத்தர் நிற்கிறாரா, இந்த 8 கோடி 10 கோடி 800 கோடி 300 கோடி 4 சீட்டு 2 சீட்டு 5 சீட்டு, மகனுக்கு சீட்டு, தம்பிக்கு சீட்டு, ராஜ்யசபா சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, துணை முதலமைச்சர், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அங்க நொங்கு, இதில் எதுவுமே சாடாம தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன், என் மக்களோட தான் கூட்டணி. 234 தொகுதியில் 117 பெண்கள் 117 ஆண்கள், அதில் 1 திருநங்கை, பொது தொகுதியில் ஆதித்தமிழர், வண்ணார், குயவர், நாவிதர், ஆசாரி, நாம் தமிழர் வேட்பாளர் பட்டியல் மொத்தமாக வெளியே வரும். என்னென்ன சமூக பின்னணி கொடுத்துருக்காங்க என்பது அடுத்த காலையில் சொல்ல இருக்கிறோம். உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியல் கடந்த 70 ஆண்டு காலமாக எந்த கட்சியும் செய்யாத பெரும் புரட்சியை அண்ணன் சீமான் வேட்பாளர் அறிவிப்பில் செஞ்சிருக்காரு, வேட்பாளர் தேர்வில் பண்ணியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய சோசியல் இன்ஜினியரிங், ஒரு சமூக புரட்சி, ஒரு சமூக நீதிக்கான கோட்பாடாக அந்த வேட்பாளர் பட்டியல் இருக்கும். அவ்வளவு நேர்த்தியாக பார்த்து கன்னியாகுமரியில் யார், நாங்குநேரி எப்படி நிற்கணும், அம்பைனா என்ன, பாளையங்குடியில் எப்படி நிற்கணும், அப்படி பார்த்து சொன்னாங்களா. நான் வந்து பொறுக்கு விதை மரபினன், ஒவ்வொரு விதையும் பார்த்து விதைப்பன்னு சொல்லுவார். அப்படி பார்த்து வேட்பாளர். அதனால தான் காலதாமதம் ஆயிடுச்சு. ஆனால் பிப்ரவரி 7 தான் மாநாடு போடுற திட்டம். முதல்ல இந்த வேட்பாளத்தில் இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தணும். பார்த்துருப்பீங்க, 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், புதியவர்கள், படித்தவர்கள், முதல் தலைமுறை படித்த பட்டதாரிகளை களத்தை நிப்பாட்டியிருக்காரு. பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்போட்டு பாப்பான அடின்னு சொன்ன கூட்டத்துக்கு மத்தியில் அவன் பாப்பான் இல்லடா, அவன் இந்த மண்ணின் மகன், அவன் தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக உழைத்த பாரதி வைத்தியநாத ஐயர் ஊவேசா வழிவந்தவன்டா அப்படின்னு கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழ் பார்ப்பனர்களை அண்ணன் சீமான் களம் இருக்கிறார். அப்படி பலருக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சி சீட்டு வழங்கியிருக்காங்க. முசிறி தொகுதியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு மகளை களத்தில் இறக்கிறாரு. அப்படி பார்த்து நிப்பாட்டுறாங்க. ஆனால் தமிழ் சமூகங்களுக்கான வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆனால் ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எல்லாரும் வாங்க வாழுங்க, வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்த வரையை ஆள வைப்போம் அப்படிங்கிற கோட்பாடுங்க நாம் தமிழர் கட்சி அப்படி வேட்பாளர் தேர்வு நடத்திருக்காங்க. இந்த வேட்பாளர் பட்டியல் தமிழ்நாட்டு அரசியலில் பேசும் பொருளாக மாறணும். எல்லாரும் கேட்பாங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் போட்டிருக்கீங்க, ஆளுங்கட்சிக்கு நிகராக கூட்டம் போட்டிருக்கீங்க, ஆண்ட கட்சிக்கு நிகராக கூட்டம் போட்டிருக்கீங்க, எப்படி காசு வந்துச்சு அதை சொல்லுவீங்களா அப்படிம்பாங்க. திரள்நிதின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. திரள்நிதி வாங்கி திருடுறாங்க, திரள்நிதி வாங்கி சொகுசா வாழ்றாங்கன்னாங்க. நாம் தமிழர் கட்சி மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுன்னு அறிவித்த உடனே இந்த 20 நாட்களில் சரியாக 1,05,00,000 நினைக்கிறேன், 1 கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு. 2 கோடி இலக்கு வைக்கப்பட்டுச்சு. ஆனால் 1 கோடிக்கு சில பேர் வந்து அதில் அனுப்ப முடியும்னு சொல்லி நேரில் கொடுத்தவங்க இருக்காங்க, தனிப்பட்ட முறையில் கொடுத்தவங்க இருக்காங்க, தலைமையில் கொண்டு கொடுத்தவங்க இருக்காங்க, பேர் வேணான்னு பேர் போட தேவையில்லை அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க, பொதுவெளியில் பேர் வேணான்னு சொன்னவங்க இருக்காங்க. அப்படி தன்னார்வலர்களாக, அப்புறம் நம்ம கேட்ட இடத்துல நன்கொடையாளர்கள், தமிழ் தேசியவாதிகள், தமிழ் ஆர்வலர்கள், நாம் தமிழ் கட்சியுடைய ஆர்வலர்கள், நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள்,
கட்சியில் இருக்க மாட்டாங்க, ஆனால் நாம் தமிழ் செயல்பாடு பிடிக்கும், நாம் தமிழ் வளரணும்னு நினைக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எத்தனையோ பேர் அழைச்சி அவங்கள தன்னழிச்சியா இருந்தாங்க. ஒரு லட்சம் வச்சுக்கோங்க, 50,000 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கூட்டத்துக்கு வந்தவங்க. அப்படித்தான் நாம் தமிழ் இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்சது. எந்த பெரும் முதலாளிகள்கிட்டையோ கார்பரேட் முதலாளிகள்கிட்டையோ அம்பானி அதானிகிட்டையோ போய் கை நீட்டி காசு வாங்கலை. ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிகள்கிட்ட போயிட்டு சீட்டுக்கு நோட்டுக்கு காசு வேணும் வந்து மாநாடு போடலை. நாம் தமிழ் கட்சியை நேசிக்கக்கூடிய, தமிழை நேசிக்கக்கூடிய, தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய எத்தனையோ நண்பர்கள், அன்பர்கள், அண்ணன் தம்பிகள் என்று உதவி செய்யலாம். அவங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து தேர்தல் வருது, அப்போதும் நீங்கள் வந்து உதவி செய்து நாம் தமிழ் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நிற்கணும். நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அது தமிழ் இனத்தினுடைய பாதுகாப்பு, தமிழ் இனத்தினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை காப்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான். இந்த பந்தல் மேடையை ஒருங்கிணைச்ச மாமுண்டி அப்படிங்கிற ஒரு அண்ணன் அவர் சொன்னார், நான் எத்தனையோ மாநாடு போட்டிருக்கேன், 1975 போட்டுக்கிட்டு இருக்கேன், கலைஞர் ஜெயலலிதா நேருன்னு சொல்லி எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன், ஆனால் இப்படி எந்த கட்சியும் வேலை வாங்கினதும் இல்லை, இப்படி எந்த கட்சியும் மாநாடு போட்டதும் இல்லை. இவங்கெல்லாம் எங்கள் தலைவர்கள் எப்படி எடுத்தீங்க, இதெல்லாம் எங்கே இருந்துச்சுங்களா, யார் இதெல்லாம் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், தனித்தனியாக பார்த்துருக்கோம், அவங்க மொத்த வரையும் கொண்டு வந்து நிப்பாட்டிங்களா, 570 பேர் நிப்பாட்டிருக்கீங்களே அப்படின்னு. ஈழத்து மாவீரர்கள், தமிழ்நாட்டு தலைவராக தியாகி விஸ்வநாத தாஸ்னா தெரியும், கியாப்பி விஸ்வநாதன் தெரியும், அண்ணல் தங்க கூட சில பேருக்கு தெரியும், கலியபெருமாள் தமிழரசன் தெரியும். ஆனால் ஈழத்தமிழ் மாவீரர்களை ஈழத்தமிழுக்கு தெரியும், உலகத்தமிழுக்கு தெரியும், தமிழ் தேசியவாதி தெரியும், மக்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. அவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் மாவீரர்கள் மட்டுமே 200க்கு மேற்பட்ட மாவீரர்களை பதாகைகளாக வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு போகும்போதே மெய் சிலுத்துருச்சு. அதெல்லாம் வைக்கும்போது எனக்கு ஒரு அடக்க முடியாத ஒரு கண்ணீரை பார்த்துட்டு அதை பார்ப்பதை தவிர்த்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ பெரிய தியாகங்களை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம 5 நாள் தூங்கலை, கொஞ்சம் உடம்பு செல்லாமல் போயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க தியாகத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணுற தியாகம் கடுகளவு கூட கிடையாது. உயிரையே ஒருத்தன் இனத்தை கொடுத்துருக்கிறான். ஒருத்தர் நாட்டை பாதுகாக்க, தன் மொழிக்காக, தன் இனத்துக்காக, தன் மக்களை பாதுகாக்க ஒருத்தன் கரும்புலியாக மாறி செத்துருக்கிறான். நம்ம ஒன்றும் செத்து போயிடலையே, நம்ம வேலை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. அவங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய உற்சாகம் இருந்தது. யார் இயக்குகிறா அப்படின்னா உண்மையிலே அந்த மாவீரர்கள் தான் இயக்குறாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், நிறைய பேருக்கு சொல்லணும், சில பேர் பேடு விருப்பட்டுரும். ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய ஒட்டுமொத்தமாக திருச்சி மாவட்டம், தமிழ்நாடு முழுக்க இந்த உறவுகள், தலைமையில் பணி செய்த உறவுகள், அதே போல் நாம் தமிழ் சுற்றுச்சூழல் பாசறை எக்ஸ்க்ளூசிவாக என்னென்னா வந்திருந்தது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சமான க்ரௌடு. அது கடலுக்குள்ளேயே ஒரு 3.25 லட்சம் பேர் இருக்காங்க. இத்தனை பேருக்கும் தண்ணி விடணும். 3,80,000 லிட்டர் தண்ணீர் எக்ஸஸாக 1 லட்சம் லிட்டர் 3,80,000 லிட்டர் தண்ணி தயாராக இருக்குது. 1 லட்சம் லிட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க டேங்கில். அது தண்ணீரை சரியாக ஒருங்கிச்சாங்க. ஒரு பிளாஸ்டிக் இல்லாமல் அந்த தண்ணீர் ஒருங்கிணைக்கப்படுச்சு. அப்புறம் முன்னாடி இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு 50,000 பாட்டில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். முதல்ல ஒரு 10,000 பாட்டில் வச்சோம். தீர அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 பாட்டில் ஆரம்பிச்சோம். நம்ம முக்கியமான பொறுப்பாளர்களுக்கு. இப்போ மேடல் உங்களுக்கு 234 வேட்பாளர்களுக்கும் 234 வாட்டர் பாட்டில், சில்வர் பாட்டில் வச்சுட்டாங்க. பிளாஸ்டிக்கை கூடிய மட்டுக்கும் தவிர்க்க வேண்டும் அடிப்படையில் நாம் தமிழின் சுற்றுச்சூழல் பாசறை மிகச்சிறப்பாக அந்த நீர் மேலாண்மையை பண்ணாங்க. குடிநீர் கொடுப்பதை வந்து விநியோகம் பண்ணாங்க. அங்கே தன்னார்வலர்கள் நிப்பாட்டி, நாம் தமிழ் சுற்றுச்சூழல் பாசறை நிப்பாட்டி அந்த பாட்டிலை வந்து சரி இவ்வளோ பெரிய க்ரௌடுக்குள்ளே பாட்டிலை கொடுத்துட்டு வாங்குறதுலாம் பெரிய விஷயம். முன்னாடியே கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. கூட்டம் வரதுக்கு முன்னாடி நிப்பாட்டி தண்ணி பாட்டோட அவங்க காத்திருந்தாங்க. வர கேட்க அப்படி த்ரோ பண்ணி கையில் கொடுத்து தூக்கி எரியலாம் கிடையாது, த்ரோ பண்ணி அழகாக அதை நேர்த்தியாக பண்ணாங்க. அதனால தான் ஒருத்தர் கூட தாகம்னு இல்லை. ஒரு குழந்தைய வச்சுட்டு இருந்த ஒரு அம்மா மட்டும் குழந்தை இருப்பதனால அந்த அம்மாவுக்கு வந்து சின்னதாக கொஞ்சம் கிட்டினஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 மணி வாக்கில். அப்போ உடனடியாக அவங்கள வந்து கேரவனில் உட்கார வச்சோம். அந்த ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரே ஒருத்தர் சின்னதாக அவனுக்கு கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக அவங்களுக்கு வந்து லெமன், எலுமிச்சைச்சாறு, குளுக்கோஸ் எல்லாம் கொடுத்து கேரவனில் வச்சு அவங்க சரியாண்டாங்க. குழந்தைல வெயில் வைக்காதீங்க, கொஞ்சம் வெயில் தார, நீங்கள் கூட்டத்துக்கு போயிடலாம், உங்களுக்கு சேர போகிறேன்னு சொல்லி சொன்னோம். முதல்ல உட்காந்துருந்தாங்க. அது இல்லாமல் எந்த அசம்பாவிதம் நடக்காமல், ஒரு நாற்காலி கூட உடையாமல், ஒரு குப்பை கூட திடலில் கிடக்காம, ஒரு துண்டு கூட திடலில் கிடக்காம இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த முடியும்னா அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். இனி யாரும் நினைச்சா கூட இதை நடத்த முடியாது. கூட்டம் முடிஞ்ச உடனே வாழைத்தார அத்துட்டு போகிற கூட்டம் நாம் தமிழ் கட்சி கூட்டம் கிடையாது. கூட்டம் முடிஞ்சோடனே தேங்காவை அத்துட்டு போகிற கூட்டமும் நாம் தமிழ் கட்சி கூட்டம் கிடையாது. கூட்டம் முடிஞ்சோடனே நாற்காலை தலையில் வச்சுட்டு போகிற கூட்டமும் நாம் தமிழ் கட்சி கூட்டம் கிடையாது. கூட்டம் நடக்கும்போது மழை வந்தால் அப்படியே தூக்கிட்டு ஓடக்கூடிய கூட்டமும், ஒதுங்கி நிற்கிற கூட்டம், பதாகைகளை பதுங்குற கூட்டம், வெயில் எங்கே இருக்காங்க, வெயிலோ மழையோ புயலோ மக்களாக இருப்போம். மக்கள் எப்படி இருப்பாங்களோ தலைவன் எப்படி இருப்பார், தலைவன் எப்படி இருக்காரோ அப்படி மக்கள் இருப்பாங்க. அப்படி ஒரு கூட்டம் தான் நாம் தமிழ் கூட்டம் என்பதற்கு இந்த மாநாடு ஒரு சான்று. இந்த மாநாடு தமிழ்நாட்டு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி சரிங்கிருச்சு, அவர்கிட்ட கூட்டம் போயிருச்சு, இவர் வந்த பிறகு நாம் தமிழ் கட்சி காணாமல் போயிடுது, இந்த தேர்தலோட முடிஞ்சு போயிருன்னு சொன்ன அத்தனை பேருக்குரிய வாயையும் உடைத்து
வாயம் அடைக்கிற அளவுக்கு இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றிகரமான மாநாடாக முடிந்திருக்கிறது. இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் தன் சொந்த ஊராக இருக்கக்கூடிய, சொந்த மண்ணாக இருக்கக்கூடிய காரைக்குடியில் களம்காண இருக்காரு. காரைக்குடியில் பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும்னா காரைக்குடி மக்களுக்கான ஒரே தேர்வு அண்ணன் சீமான் மட்டும்தான் என்பது காரைக்குடி மக்களுக்கு நல்லா தெரியும். காலையிலே காரைக்குடிலேருந்து பல அழைப்புகள், தம்பி நாங்கள் ஒரு பெரும் படை காத்திருக்கிறோம், அண்ணன் களை இறங்கும் போது பாருங்க களமே மொத்தமாக மாறுன்றிருக்காங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காரைக்குடியிலிருந்து அண்ணன் சீமானுடைய சட்டசபை கணக்கு துவங்க போகிறது. நாம் தமிழர் கட்சியுடைய மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல, இந்த தேர்தல் அரசியலையும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். உழைத்த உதவிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.